ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய क्वेश्चन பிரெக்னன்சி சிம்டம்ஸ் கமெண்ட்லாம் பண்ணிருந்தீங்க. ஆமா, சிம்டம்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. அதே சிம்டம்ஸ் மாதிரி பத்தி அந்த கேட்டிருந்தீங்க. ஆன்டீரியர் போஸ்டீரியர் அத பத்தினா கேட்டிருந்தீங்க. எப்படி அந்த பார்க்கணும் ஜென்ரல் அப்படின்னு. எப்படி இது பண்றது அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு அத அத பத்தி பத்தின வீடியோ பார்ப்போம். நாங்களும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அது எங்களுக்கு கரெக்டா எங்களுக்கு வந்ததா கரெக்டா இல்லையா வருதா அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் சொல்றோம். சொல்றோம். அப்புறம் பிரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு சிலரு. ம். அதுவும் சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்து 30வது வாரமா எந்த வீக் சொல்லியிருந்தீங்க அதுவும் 8ஆம் மாசம் அது. ஆமா, 4 வீக்ஸ் 1 மந்த். நம்மளோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்து நம்ம கணக்கு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான். அது வந்து 8வது மாசம் கணக்கு. அப்போ 30ன்னா ஆமா 4 வீக்ஸ், அதாவது 4 வாரம் முடிச்சதுன்னா ஒரு மாசம். ஆமா. அப்புறமா வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து கன்சீவ் ஆகிட்டோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு வந்து லைட்டாக வந்து தலைவலி தான் இருந்தது அதிகமாக. இவங்ககிட்ட கூட சொல்லியிருந்தானே, தலைவலி வந்தது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து லெஃப்ட் கால் ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் காலும் வந்து வலிச்சுட்டே இருந்தது. ஸ்டார்டிங்கே எனக்கு ஒரு 16வது நாள்லேருந்தே வலிச்சு. எனக்கு பீரியட்ஸ் டேட் வந்து 20. அதுக்கப்புறமா 16வது நாள்லேருந்தே இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு வர ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு எத்தனை நாளுக்கு முன்னாடி, ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் வந்து நினச்சேன் பீரியட்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி தலைவலி வந்தது. அதுக்கப்புறமா கால் வலி வந்தது. அதுக்கப்புறமா வயிற்றுல வந்து அங்கங்கே ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துறா மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுக்கு இருந்திருக்காதுல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் வந்து புதுசாக நம்மளுக்கே அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு வேளை கன்சீவாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து அது நாங்கள் வந்து கிட்டு வந்து 2 வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். சரி செக் பண்ணி பார்ப்போம் சும்மானா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து நான் யூடியூப் இல்லாமல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சிலது வந்து செட் ஆச்சு, ஒரு சிலர் செட் ஆகல. எனக்கு அந்த மாதிரி எனக்கு கால் வலி, வயிற்றுல அங்கங்கே சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தலைவலி இருந்தது. லைட்டாக மைல்டாக வந்து ஒரு மாதிரி கொமட்டல் இருந்தது. ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷனாகவே இருந்தது. அது எனக்கு இதுக்கு முன்னாடி வாமிட் சென்சேஷன்லாம் இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்ததால அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்து அந்த கிட்டு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் 2 பேரும். ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிட்ட அப்புறம் நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த 20ஆம் தேதிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப எனக்கு ஓவராக வந்து பேக் பெயின், அதுக்கப்புறமா லெக் பெயின், அதாவது கால் வலி ரொம்ப இருந்தது. அதனால வந்து நான் நினச்சேன் அப்போ வந்து செக் பண்ணுறதே வேஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து சரி சும்மா வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்ப்பா. ஆடி மாதத்துக்கு வந்து இட்டுன்னு போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சரி 2 வாங்கிட்டு வச்சுட்டோமே, சரி சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாத்ரூமில் போயிட்டு காலைல வந்து ஏஞ்சி செக் பண்ணி பார்த்தேன். இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. செக் பண்ணி பார்த்தா ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் 2 கோடு வந்துச்சு. செம்ம ஷாக் எங்களுக்கு. அதில் 2 கோடு வந்தது. அதுக்கப்புறமா வந்து இவங்ககிட்ட வந்து காமிச்சோம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டிலேருந்து ஆடி மாதத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்தாங்க. அப்புறம் 2 ஃபேமிலி இருக்கும்போது 2 ஃபேமிலிக்கிட்டையும் காமிச்சு எல்லாமே சொன்னோம். அப்புறம் ஒரே ஜாலியாக இருந்தது. இந்த சிம்டம்ஸ்லாம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறமா வந்து பேபி வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் அது கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று சொல்கிறேன். இந்த நம்ம இந்தியாவில் வந்து பேபி ஜெண்டர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட்டில் போடுறது வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படி போட்டாங்கன்னா எல்லாருக்கும் பாயா கேர்ளா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து அந்த பிளசண்டா ஆன்டீரியர் போஸ்டீரியர் போடுறது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. அதனால பிளசண்டா வந்து ஆன்டீரியர்னா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும் பேபிக்கு, போஸ்டீரியர்னா வந்து பேக் சைடுல இருக்கும். அவ்வளவுதான் அதோட இது மீனிங். அதை பார்த்து நீங்க நிறைய யூடியூப் நானும் வந்து அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் உண்மைதானோ நம்மளுக்கு நடக்குதா சொல்லிட்டு. ஆன்டீரியர் இருந்தா முக்காவாசி வந்து பொண்ணு இருந்தா போட்டிருந்தது. போஸ்டீரியர் இருந்தா வந்து நிறைய பையன் தான் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு நாங்க அதெல்லாம் நினைச்சுதான் வந்து நாங்க கேர்ள் பேபி தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆன்டீரியர் தான் இருந்தது. ஹார்ட் பீட் கேட்டிருந்தீங்க. ஹார்ட் பீட் வந்து 150க்குள்ளதான் இருந்தது. ஆனா அது வந்து ரூல்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட மாட்டாங்க. சோ அதனால நம்பாதீங்க. ஆமா, நம்பவே நம்பாதீங்க. ஆனா வந்து நாங்களும் நான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கையே இல்லை. ஆனா எல்லாரும் வந்து ஆன்டீரியர்னா பொண்ணுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து பொண்ணே இல்லை, எங்களுக்கு வந்து பையன் தான் வந்தாங்க. எங்களுக்கு ஆன்டீரியர் தான் இருந்தது. அதனால அதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் குழந்தையே இல்லாமலாம் இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு என்ன குழந்தை பிறகுதோ சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ரத்தம் ஏத்துறதுக்கு வந்து மெயினா வந்து ஒரு கன்சீவா இருக்கும் போது வந்து மெயினா ட்ரை ஃப்ரூட் வந்து அரைச்சு குடிங்க. ஏன்னா வந்து பிளட் வந்து நிறையவே நம்மளுக்கு கம்மியாகும். இது பிரெக்னன்சி டைம்ல மெயினா 8 மந்த்க்கு அப்புறம் அதிகமா கம்மியாகும். அதுக்கு வந்து என்ன நாங்க அரைச்சு குடிச்சோம்னா அது ஒரு தனி வீடியோ நம்ம போட்டுடலாம். தனி வீடியோ போட்டுடலாம். ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருவோம். ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று போடுறோம். அது அப்பதான் உங்களுக்கு புரியும். நைட் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 8 வகையான ட்ரை ஃப்ரூட்டு ஊற வச்சுட்டு காலைல வந்து அரைச்சி குடிச்சோனாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக வந்து கவர்மெண்ட்ல செக்அப் பண்ணதால அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு, டானிக்கு, அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாமே சாப்பிட்டோம். அப்புறம் நான் அதிகமாக கன்சீவ் இருக்கும்போது சாப்பிட்டது ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத ஆயில் ஐட்டம்லாம் அதிகமாக நாங்கள் சாப்பிடல. ஹெல்த்தியாக தான் இருந்து பாப்பாலாம் வந்து இது பண்ணோம்.
இதுதான் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தேன், anterior posterior. ஆமா, இன்னும் உங்களுக்கு வேற அந்த ஏதாச்சும் symptoms. கொஸ்டின்ஸ் வேணும்னா ஏதாச்சும் தெரியணும்னா கூட நீங்க கேளுங்க. ஆமா, உங்களுக்கு தனி வீடியோ ஷார்ட் வீடியோவா கூட போட்டுறோம் நாங்க. அதே மாதிரி நம்பாதீங்க anterior posterior. ஆமா. சரியா? சரி, Bye. பாய்.